டெலிவரி ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க வயிற கட்டலாமா? இல்லாட்டி பெல்ட் போட்டுக்கலாமா? இதெல்லாம் போட்ட உடனே வந்துட்டு எங்களோட பெல்லி வந்துட்டு நல்லா உள்ள போயிருமா? இல்ல அந்த காலத்துல இருக்கிறவங்கலாம் வந்துட்டு சொல்ற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, டெலிவரி ஆன மறுநாளே வந்துட்டு ஈர துணிய வந்துட்டு வயித்துல கட்டிரு. அப்பதான் வந்துட்டு வயிறு வந்து உடனே வந்துட்டு உள்ள போகும் அப்படின்னு சொல்றாங்க. இது உண்மையிலேயே வந்துட்டு அந்த மாரி நடக்குதா? அந்த வயிறு கட்டுறதுனாலயோ, இல்ல பெல்லி ரேப் போடுறதுனாலயோ வந்துட்டு நம்மளோட தொப்பை வந்து குறைஞ்சிருமா? அப்படின்ற வீடியோல நம்ம பார்க்க போறோம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, டெலிவரி ஆன உடனே வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்குமே வந்து வயிறு தொல தொலன்னு ரொம்ப பெருசா தான் இருக்கும். நம்மளோட யுட்ரஸும் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெருசா 9 மந்த்ஸ் வரைக்கும் நம்மளோட பேபிய வந்துட்டு கேரி அவுட் பண்ணியிருக்கு. அந்த யுட்ரஸோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட டெர்ம்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு போஸ்ட் டெலிவரி நம்மளோட தொப்புள் வரைக்குமே நம்மளோட யுட்ரஸோட சைஸ் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா, குறைஞ்சு நார்மல் சைஸ் ஆஃப் யுட்ரஸ் வரதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 6 டூ 12 வீக்ஸ் ஆகும். இந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட மசில்ஸ் எல்லாமே ரொம்ப ஃப்ளாப்பியா தொல தொலன்னு தான் இருக்கிற மாரி தான் இருக்கும். பட் அத திருப்பி நம்ம வந்து ரீகெயின் பண்ணணும் அப்டின்னா, நம்மளுக்கு பெல்லி ரேப்போ, இல்ல துணி கட்டுறது மட்டுமே வந்து பத்தாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து இப்ப துணி கட்டும்போது பார்த்தீங்கன்னா, நம்மளோட அந்த தொல தொலன்னு இருக்கிற வயிறு வந்துட்டு நல்லா கிச்சன வந்துட்டு உள்ள போய்க்கும். அவ்வளோதான் வந்துட்டு இருக்குமே தவிர, நம்ம வந்து அதுக்கப்புறம் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்டின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து கண்டிப்பாக அப்டாமினல் எக்சர்சைஸ் பண்ணா தான் நம்மளோட இந்த தொப்புள் வந்துட்டு நல்லாவே உள்ள போய் நம்ம நார்மலா வந்துட்டு ஃப்ளாட்டான அழகான பெல்லி வேணும்னா, நம்ம அத தான் வந்து பண்ணணும். சரி டாக்டர் எப்போ வந்துட்டு நம்ம அந்த அப்டாமினல் எக்சர்சைஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு நார்மல் டெலிவரியா இருந்துச்சு அப்படின்னா, நீங்க 4 டூ 6 வீக்ஸ்க்கு அப்புறமே அப்டாமினல் எக்சர்சைஸ் எல்லாம் பண்ணிக்கலாம். அண்ட் சிசேரியன் டெலிவரியா இருந்தது அப்படின்னா, ஒரு 6 டூ 8 மந்த்ஸ்க்கு அப்புறம் உங்களோட டாக்டரோட அட்வைஸோட நீங்க அப்டாமினல் எக்சர்சைஸ் எல்லாம் வந்துட்டு பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். சரி அப்போ இந்த அப்டாமினல் பெல்லி விராப்னால என்ன யூஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த அப்டாமினல் பெல்ட் வந்து போடும்போது நம்மளோட வயிறு வந்துட்டு தொல தொலன்னு இருக்கிறது நல்லாவே அமுந்து உள்ள போய்க்குது. அண்ட் நடக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட அப்டாமினல் மசில்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நல்லா சப்போர்ட் பண்ணும். அத தவிர நம்மளுக்கு டயஸ்டாசிஸ் ரெக்டை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெக்டைஸ் மசில்ஸ் வந்துட்டு ஒரு சிலருக்கு டெலிவரி அப்புறம் வந்துட்டு 2ஆ விரிஞ்சு அதனால ஹெர்னியா கூட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா, இந்த பெல்லி விராப் போடும்போது நல்லா வந்துட்டு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த மாரி ஹெர்னியா வராம நம்மளுக்கு பிரிவென்ட் பண்ணும். அண்ட் 3வது விஷயம் வந்துட்டு இந்த பெல்லி விராப்னால என்ன யூஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட பேக் பெயின் வராம பார்த்துக்கும். ஏன்னா இத டைட்டா நம்ம போடும்போது நம்மளோட பேக் மசில்ஸ்க்கு எல்லாமே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி உங்களோட பாஸ்சர வந்துட்டு கரெக்ட்டா மெயின்டெயின் பண்றதுனால பேக் பெயின் வராம இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் நம்மளுக்கு வந்துட்டு துணி கட்டுறதுனாலயோ, இல்ல பெல்ட் போடுறதுனாலயோ வர யூஸ்ங்க. ஸோ இது போட்டா மட்டுமே நம்மளோட தொப்பை வந்துட்டு உள்ள போயிரும் அப்படின்னு நினைக்காதீங்க. அண்ட் அப்போ வந்துட்டு இந்த அப்டாமினல் பெல்ட் நம்மளுக்கு தேவையில்லையா டாக்டர் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இதற்கான யூஸ் வந்து என்னென்ன அப்படின்றத நான் உங்கள்ட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம அப்டாமினல் மசில்ஸ வந்துட்டு நல்லா சப்போர்ட் பண்றதுக்காக நீங்க வந்துட்டு ஒரு 3 டூ 4 மந்த்ஸ் தாராளமா வந்துட்டு இந்த பெல்ட்ட வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பெல்ட்ட வந்துட்டு எப்பயுமே போடணும் அப்படின்ற அவசியம் இல்ல. நீங்க வந்துட்டு டே டைம்ல மட்டும் ஒரு 4 டூ 6 ஹவர்ஸ் மட்டும் போடுற மாரி பார்த்துக்கோங்க. நைட் டைம்லயோ, இல்ல நீங்க சாப்பிடுற டைம்லயோ இதெல்லாம் கழட்டி வச்சுருங்க. இந்த பெல்ட்னால ஏதாவது சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சிலருக்கு வந்துட்டு ரொம்ப டைட்டா போட்டாங்க அப்படின்னா, அங்க வந்து நம்மளுக்கு ரொம்ப வேர்க்கிறதுனால இச்சிங் வரலாம். ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கின்ல மைல்டா இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம். அதனால தான் அடிக்கடி வந்துட்டு இந்த பெல்ட்ட வந்துட்டு யூஸ் பண்ணாதீங்க. அண்ட் ரொம்ப டைட்டாவும் போடாதீங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பெல்ட்ல வந்துட்டு நெறைய சைஸஸ் இருக்கு. அத நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போதே உங்களுக்கு எந்த சைஸ் வந்து கரெக்ட்டா ஒத்து வருது அப்படின்றத பார்த்துட்டு அந்த சைஸ ஏத்த மாரி போட்டுக்கோங்க. ஏன்னா சைஸ் கரெக்ட்டா இல்ல, ரொம்ப டைட்டாவோ இல்ல ரொம்ப லூஸாவோ போட்டோம்னா, இந்த அப்டாமினல் பெல்ட்னால நம்மளுக்கு ஒரு யூஸும் இல்லைங்க. நம்மளோட தொப்பை வந்து உள்ள போகணும் அப்படின்னா, நீங்க வந்து அப்டாமினல் எக்சர்சைஸ் பண்ணணும். முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெச்சிங் எக்சர்சைஸ அட் த இயர்லியஸ்ட்டா நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அப்டாமினல் எக்சர்சைஸ், ஸ்ட்ரெச்சிங் எக்சர்சைஸ், பிரீத்திங் எக்சர்சைஸ், போஸ்ட் நெட்ல என்னென்ன பண்ணணும் அப்படின்றத நான் ஒரு சில ஷார்ட்ஸ்லயும், ஒரு சில லாங் வீடியோஸ்லயும் சொல்லியிருக்கேன். அதெல்லாம் நீங்க பாருங்க. உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நியூ மாம்ஸ் ஆன நீங்களா வந்துட்டு இந்த ஜர்னிய வந்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்க.